நாளிலே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவர் வாழ்வில் ஆண்டவர் தமது சமாதானத்தை ஊற்றப் போகிறார். காலமே நீ எழுந்து கடவுளை தூதி நந்து கால தாமதம் நந்தந்து என் மனமே. சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் கலந்து கொள்ளும் கூட்டங்கள் 17 ஏப்ரல் 2014 வியாழன் மாலை 6 மணிக்கு கோடம்பாக்கம் ஏலீம் சபையிலும், 18 ஏப்ரல் 2014 வெள்ளி மாலை 6 மணிக்கு டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் நினைவு ஜெபகோபுரத்தில் புனித வெள்ளி சுகமளிக்கும் ஆராதனையிலும், 20 ஏப்ரல் 2014 ஞாயிறு காலை 4 மணிக்கு மந்தவெளி தூய லூக்கா சபை ஆராதனையிலும் மற்றும் 10 மற்றும் 11 மே 2014 மாலை 5:30 மணிக்கு வேலூர் சியோன் ஹில்ஸ் குடும்ப ஆசீர்வாத கூட்டங்களிலும் கலந்து கொண்டு உங்களுக்காக சிறப்பு செய்தி மற்றும் விசேஷ பிரார்த்தனை ஏறெடுக்க உள்ளார். தவறாமல் அனைவரும் கலந்து கொண்டு இறை ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். Hi, I'm Neetu Matthew. I'm from Trivandrum. I came to know about the MBA course, the B School of Karunya University, which is pretty famous. And with God's grace, I got an admission in the B Schools, the Karunya School of Business Leadership and Management. First day when I stepped into the university, I could feel the presence of God, fully positive energy around me. When I tell about my hostel, we have all the facilities including the 24/7 Wi-Fi, the internet cafe, and the supermarket, the shopping complex. We are getting a feel here which is more than a feel at home. We have never ever felt homesick inside the hostel premise. Altogether, I would like to tell you that Karunya University is a great blessing in our life. Obviously, you can also be blessed like this. Come to Karunya, be blessed. If you want to join Karunya University, we have an entrance examination. நீங்கள் காருண்யா பல்கலைக்கழகத்தில் சேர விரும்புவீர்கள் என்றால் அதற்கான நுழைவுத் தேர்வு உண்டு. As soon as you write the entrance examination, the admissions will be finished. நீங்கள் நுழைவுத் தேர்வை எழுதி முடித்த உடனே உங்களுடைய அட்மிஷன் உடனடியாக நிறைவு செய்யப்படும். Don't wait for your 12th standard marks to come. Get the application form, write the entrance examination, and according to merit, you'll be chosen and admitted at Karunya. For more details, visit our website www.karunya.edu. இப்பொழுதும் இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழாவில் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் வழங்கிய வல்லமை நிறைந்த இறை வார்த்தைகள் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக. 1 சாமுவேல் 12:23 பக்தனாகிய சாமுவேல், தூய சாமுவேல், தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் சொல்லுகிறார், நானும் உங்களுக்காக ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளாமல் போனால் அது எனக்கு பாவமாக இருக்கும். If I don't intercede for you, it'll be sin unto me. நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் மன்றாடாமல் போனால் அது எனக்கு பாவமாக இருக்கும். சில வருடங்களுக்கு முன்பு என் தந்தை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலே ஆபீசராக வேலை செய்து கொண்டு வந்தார். அப்பொழுது திடீரென்று மதியம் அவருடைய நண்பனிடமிருந்து ஒரு செய்தி வந்தது. உன்னோடு படித்த சக மாணவி, என் மனைவி, மரித்து கொண்டிருக்கிறாள், சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு வாப்பா தினகரன், சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு வாப்பா, நீ வந்து ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உயிரை காப்பாற்றும்படி ஜெபம் பண்ணு என்று சொன்னார்கள். என் தந்தைக்கோ பயங்கர வேலை, முக்கியமான கான்ஃபரன்ஸ். அந்த கான்ஃபரன்ஸை விட்டு நடுவே ஓட முடியாது. அவர்கள் தான் அரசாங்கத்திடம் பல காரியங்களை பேங்க் நிமித்தம் ஆலோசனை செய்ய வேண்டிய நிலை. என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆனால் முடிந்த வரைக்கும் வேகமாக அந்த கான்ஃபரன்ஸை முடித்து விட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடினார்கள். தானே காரை ஓட்டிக்கொண்டு ஓடினார்கள். அந்த வார்டை கண்டுபிடித்து அதற்கு நேராக ஓடினார்கள். அப்பொழுது அவர்களுக்கு தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு அவருடைய நண்பன் வெளியே வந்து கொண்டிருந்தார். அவரை பார்த்தவுடன், வாப்பா போய் உன் மனைவிக்காக ஜெபம் பண்ணலாம், வாப்பா கூட்டு போப்பா என்று சொன்னார்கள். ஆனால் அவரோ கண்களில் கண்ணீர் வடிந்தவராக என் தந்தையை பார்த்து சொன்னார், தினகரன்,
நீ 7 நிமிடம் தாமதமாக வந்து விட்டாய். தினகரன், you came 7 minutes late. மத்தியானத்தில் இருந்து அவ கேட்டுக்கிட்டே இருந்தா, தினகரன் வந்துட்டானா, தினகரன் வந்துட்டானா, தினகரன் வந்துட்டானா என்று. நீ வரலையப்பா, இப்பதானே 7 நிமிஷத்துக்கு முன்னால கண்ண மூடிட்ட. ஏன்பா லேட்டா வந்து, ஏன்பா லேட்டா வந்து. என் தந்தையை ஒருவரும் ஆறுதல் படுத்த முடியவில்லை. இன்றும் அழுகிறார்கள். நான் ஏன் தாமதமாக அவர்களுக்கு வேண்டிக் கொள்ளாமல், ஏன் நான் தாமதமாக சென்றேன்? நான் ஏன் சரியான நேரத்திற்கு சென்று அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவில்லை? Why did I not go on time to intercede for her and save her life? ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளுக்காக நீங்கள் வேண்டுதல் செய்யாமல் போனால் அது உங்களுக்கு பாவமாயிருக்கும். அநேக முறை மக்கள் நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், சகோதரரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், சகோதரிகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாம் உண்மையில் மனதிலே எடுத்து அவர்களுக்காக ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்கிறோமா? இல்லை என்றால் அது பாவமாக இருக்கும், பாவமாக இருக்கும். இந்த பாவம் தான் அநேக முறை நம்முடைய ஆத்மாவை அழிக்கிறது. சம்பளமாகிய மரணம் நம்முடைய வாழ்க்கைக்குள், குடும்பத்திற்குள் கொண்டு வருகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் உங்களை தேடி வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பாவம் கொடியது. மற்றவர்களுக்காக வேண்டிக் கொள்ளாத பாவம் கொடியது. மற்றவர்களுக்கு நன்மை செய்யாத பாவம் கொடியது. இன்னும் சகோதரர்களை சகோதரிகளை பகைத்து அதனால் உண்டாகும் கொலை பாதக பாவம் கொடியது. ஆனாலும் என் பிள்ளைகளே, நான் உங்களை புறக்கணிப்பதில்லை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். எரேமியா 14:7 வாசித்து பாருங்கள். கர்த்தாவே, எங்கள் அக்கிரமங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சியிட்டாலும் உம்முடைய நாமத்து நிமித்தம் கிருபை செய்யும். எங்கள் சீர்கேடுகள் மிகுதியாயிருக்கிறது, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். ஆண்டவரே, எங்கள் சீர்கேடுகள் மிகுதியாக இருக்கிறது, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், எங்கள் மேல் கிருபையாயிரும் என்று நாம் கதரும் பொழுது ஆண்டவருடைய உள்ளம் உருகுகிறது. அவர் என்ன செய்கிறார்? சங்கீதம் 103:10 வாசிக்க கேட்போம். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு சரியாக நமக்கு செய்யாமல், நம்முடைய அக்கிரமங்களுக்கு சரியாக சரி கட்டாமல், சரிக்கு சரியாக நமக்கு அவருடைய வாதைகளை அனுப்பாமல் நம் மீது மனது உருகி நம் பாவத்தை மன்னிக்கிறார். நமக்குள் அவருடைய ஜீவனை அனுப்புகிறார். அந்த ஜீவன் பாவத்தின் உக்கிரத்தை அழிக்கிறது, பாவத்தின் வேரை அழிக்கிறது. நம்முடைய ஆத்மா சாகாமல் நம்மை காப்பாற்றுகிறது. இந்த பாவத்தை செய்றான், இவனை நான் அழிப்பதில்லை, இவன் பாவத்திற்காக மன்னிப்பு கேட்கட்டும், நான் அவனை மன்னிப்பேன், அவன் பாவங்களை எண்ணாதிருப்பேன், அவனை என்னுடைய இரத்தத்தினால் கழுவி சுத்தப்படுத்துவேன், என்னுடைய பிள்ளையாக காப்பாற்றுவேன், மண்ணாகி அவனை நான் அழிப்பதில்லை என்று நமக்காக மனது உருகுகிறார். கடந்த முறை இங்கு வந்ததிலிருந்து இன்று வரைக்கும் அப்படி நம்முடைய பாவத்தை எண்ணாமல் நம் மீது மனது உருகி நாம் மண்ணென்று நினைவு கூர்ந்து நம்மை மன்னித்திருக்கிறார். நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மை பராமரித்திருக்கிறார். இவ்விதமான பாவங்களில் இருந்து நம்மை விடுவிக்கும்படியாக நம்முடைய ஜீவனை நமக்குள் அனுப்பி இருக்கிறார், நம்மை வாழ வைத்திருக்கிறார். அதை எண்ணி நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டாமா? அவர் நம்முடைய பாவத்தை எண்ணி தண்டனை அனுப்பி இருந்தால் இன்று நாம் இங்கே இருக்க மாட்டோம். ஆண்டவர் தயவாக, நீடிய தயவாக, நீடிய பொறுமையோடு நம் பாவத்தை எண்ணாமல் நம் ஜீவனை அனுப்பி 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 பாவம் நம்மை கொல்லாதபடிக்கு நம் ஆத்மாவை காத்து கொண்டபடியினால் இன்று அவரை ஸ்தோத்திரிக்கும்படியாக வந்திருக்கிறோம்.
இன்று அவரை மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிறோம். சில நாட்களுக்கு முன்பு தலைமை காரியதர்சி சீஃப் செக்ரட்டரி, தமிழ்நாடு அரசின் சீஃப் செக்ரட்டரி ஒருவர் ஒரு இடத்திற்கு போனார். தமிழ்நாடு அரசின் புது கொள்கைகளை, புது திட்டங்களை அங்கிருந்த தலைவர்கள், அதிகாரிகளோடு அவர் திட்டமிட்டு கொண்டிருந்தார், ஆலோசனை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு அதிகாரி எழுந்து நின்றார். சார், இதெல்லாம் நாங்க நிறைவேற்றவே முடியாது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார், கவர்மெண்ட்டை சொல்லிருங்க, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இந்த நாட்களுக்குள் இந்த காசை வைத்துக்கொண்டு இந்த திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றவே முடியாது. தாறுமாறாக பேசினார். இந்த அதிகாரி பேசாமல் இருந்தார். அவரை தனியே அழைத்தார். அவர் சொன்னார், ஏன்பா, இதுதானே உன் பேரு? ஆமா, அதான் சார் என் பேரு. பேரை கேட்ட உடனே அவர் நடுங்க ஆரம்பிச்சிட்டார். உன்னை பற்றி தானே இத்தனை கம்ப்ளைண்ட் வந்திருக்கிறது. கம்ப்ளைண்ட் 1 இது, கம்ப்ளைண்ட் 2 இது, கம்ப்ளைண்ட் 3 இது. இன்னும் நடுங்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாம் உன் ஃபைல்ல இருக்குப்பா. ஆனா நான் அந்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் வச்சுட்டு உன் மேல நான் உனக்கு விரோதமாக ஒரு காரியத்தையும் செய்யாமல் உன்னை மன்னித்து பொறுமையாக இருக்கிறேன். நீ என்ன சொல்லுகிறாய்? நான் ஆக்ஷன் எடுக்கட்டுமா, இல்லைன்னா அரசாங்கத்தின் திட்டத்தை நிறைவேற்றுகிறாயா என்று அப்படி உள்ள முடைந்தது. அவர் சொன்னார், ஐயோ, என் பேரை அறிஞ்சிருக்கீங்க சார், நான் செய்த தவறெல்லாம் அறிஞ்சிருக்கீங்க சார், ஆனாலும் உங்களுக்கு எவ்வளவு நல்ல உள்ளம், ஒரே வினாடியில் என்னை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கலாமே, அதை செய்யாமல் பொறுமையாய் 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 இருந்து நான் பேசின திமிரான வார்த்தைகள், பெருமையான வார்த்தைகள் எல்லாவற்றையும் மனதில் கொண்டு எல்லாருக்கும் முன்பதாக என்னை வையாமல், என்னை திட்டாமல், என்னை தண்டிக்காமல் பொறுமையோடு இருந்து என்னை தனியே அழைத்து என் குறைகளை காண்பித்து இப்பொழுதும் அன்பு காட்டுகிறீர்களே, எவ்வளவு அன்பு சார் உங்களுக்கு, எவ்வளவு பெரிய குணம். அவருடைய காலிலே விழுந்தார், மன்னிப்பு கேட்டார், அவருக்கு நன்றி கூறினார். இன்று இரவும் நாமும் அப்படித்தான் செய்ய போகிறோம். ஆண்டவர் இயேசு நம் குறைகளை எல்லாம் பார்த்து 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 வரிசையாக அவர் முன்பதாக நம் வாழ்வில் இருக்கும் குறைகளை எல்லாம் அவர் எழுதி வைத்திருந்தும் அதற்கேற்றபடி நம்மை தண்டியாமல், அதற்கேற்றபடி பாவம் நம்மை கொன்றுவிடாமல் நம்முடைய ஆத்மாவை காப்பாற்றி அவருடைய சன்னிதானத்திற்கு இன்று வரும்படி செய்திருக்கிறார். எவ்வளவு அன்பு, எவ்வளவு பாசம், எவ்வளவு நேசம். இன்று அவருடைய காலிலே விழுவோம். இயேசு சுவாமி, என் குறைகள் இவைகள் உண்மைத்தான், என்னை மன்னியும் சுவாமி, என்னை மன்னி, என்னை அழிக்காமல் என்னை காப்பாற்றினீர், உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். இன்னும் இந்த பாவங்கள் என் வாழ்க்கையில் வராதபடிக்கும் அது ஜீவனை அனுப்பி 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 நான் மற்றவர்களை நேசிக்கும்படியாகவும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படியாகவும் என்னுடைய உள்ளத்தையும் என்னுடைய வாழ்வையும் நீர் கட்டி எழுப்பி வைத்திருக்கிறீரே. மற்றவர்களுக்காக வேண்டிக்கொண்டு 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 உமது திட்டத்தை நிறைவேற்றும்படி, அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு என் ஆத்மாவை ஜீவனால் நிரப்பி காத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. நீர் கொடுத்த ஜீவன் நிமித்தம் தான் நான் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணி வருகிறேன். நீர் கொடுத்த ஜீவன் நிமித்தம் தான் நான் மற்றவர்களை நேசித்து வருகிறேன். நீர் கொடுத்த ஜீவன் நிமித்தம் தான் மற்றவர்களுக்கு நன்மை செய்து வருகிறேன். உமக்கு நன்றி என்று அவருடைய காலில் விழுந்து மனதார இன்று இரவு அவரை ஸ்தோத்தரிப்போம். அவரை ஸ்தோத்தரிக்க 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 முழு மனதோடும் ஸ்தோத்தரிக்க அவருடைய ஜீவன் நமக்குள் இன்று இரவு இறங்கும். இந்த பாவம் நம்மை கொல்லாதபடிக்கு, நம் ஆத்மாவை கொல்லாதபடிக்கு, நம் வாழ்க்கையை கொல்லாதபடிக்கு கர்த்தர் அந்த பாவத்தின் வேரை அழிப்பார். அவருடைய ஜீவனால் நம்மை நிரப்புவார். ஜீவன் பெற்று இன்பமாய், நித்திய ஜீவன் பெற்று இன்பமாய் இந்த உலகிற்கும் வரும் உலகிற்கும் ஏற்றவர்களாக இந்த உலகத்திலே வாழும்படி அவர் அருள் புரிவார். இன்று இரவு இந்த ஜீவனால் நம்மை நிரப்ப போகிறார். இதுவரைக்கும் நிரப்பி வைத்திருக்கிறார், அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆனால் அவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது அவருடைய நித்திய ஜீவன் நம்மை நிரப்பும். பாவமே நம்முடைய வாழ்வில் இராதபடிக்கு இந்த பாவத்தை நீக்குவார். நம்மை பரிபூர்ணமாய் அவருடைய பிள்ளைகளாக மறுரூபப்படுத்துவார். இன்று இரவு சொல்லி முடியாத ஈவை பார்த்து, நீரே எனக்கு ஆண்டவர் தந்த ஈவு என்று சொல்வோமா?
இயேசுவே, நீரே எனக்கு ஈவப்பா, நீரே எனக்கு சொல்லி முடியாத ஈவப்பா என்று அவரை பார்த்து சொல்வோம். அவர் சிலுவையில் நமக்கு சம்பாதித்த சகல பாக்கியங்களை நம்முடைய வாழ்க்கையில இப்பொழுது கொண்டு வருவார். இந்த நேரத்திலும் உள்ளத்தை திறந்து மனதார அவரை தொழுது கொள்வோம். கண்களை மூடி இருக்கும் இடத்திலே, ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்திருக்கும் சொல்லி முடியாத ஈவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? இந்த நேரத்திலும் மனதார உள்ளத்தாலும் முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். எவ்வளவு பெரிய உபகாரத்தை தந்திருக்கிறார், செய்திருக்கிறார். நம்மை ஜீவனால் நிரப்பும்படியாக இயேசு தம்மையே மரணத்தின் வழியாக கடந்து போகும்படியாக ஒப்புக் கொடுத்திருக்கிறார். நாம் வாழ முடியும். இன்று இரவு நீங்கள் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் ஆத்துமா செத்துப்போன நிலையிலே நீங்கள் நொந்து போய் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நோயினால் துடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பிசாசின் பிடியினால் துடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருளின் அதிகாரத்தினால் இழப்பின் மத்தியிலே வேதனை அடைய அவசியம் இல்லை. சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கும் ஆண்டவர் உங்கள் அருகிலே இருக்கிறார். ஒவ்வொருடைய நோய்களையும் இப்பொழுது எடுத்துக்கொண்டு தொட்டு குணமாக சொல். அது தழும்புகளினால் இயேசு ராஜா தொட்டு குணமாக பரிசுத்த ஆவியானவரே உமது ஜீவனை அவர்களுக்கு அனுப்பி புது உறுப்புகளை உருவாக்குமாய் இங்க இருக்கும் அத்தனை பேருக்கும் அத்தனை நோய்களில் இருந்து விடுதலை செய்ய ஆண்டவரே, விடுதலை தாரும். விசுவாசம் இருக்கிறதோ இல்லையோ, ஜெபம் பண்ணுகிறார்களோ இல்லையோ, மனம் நிறைந்து நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்யும் எங்கள் தகப்பன், எங்கள் குறைகளை மன்னித்து தயவு செய்து ஒவ்வொருவரையும் இன்று இரவு விடுதலை செய்யும். கண்டிப்பாக விடுதலை செய்யும் சார். Now I want a miracle for everybody now. இந்த நேரத்திலே அத்தனை பேருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தை நான் கொட்டுகிறேன். அதை அவர்கள் அனுபவிக்கட்டும், இன்று இரவே அனுபவிக்கட்டும். சகல உறுப்புகளும் சரியாக இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் செயல்பட ஆரம்பிக்கட்டும். சகல உறுப்புகள் நோயோடு ஆஸ்பத்திரியில் விட்டு வந்திருக்கும் மக்களுக்காக ஜெபிக்கிறேன். இதே நேரத்தில் உமது ஜீவன் அவர்களுக்குள் இறங்கட்டும் சார். உமது பிள்ளைகளுடைய விசுவாசத்தை கனம் பண்ணும். அந்த மக்களை இப்பொழுது உயிர்ப்பியும் அப்பா, வீட்டிலே உயிர்ப்பியும், ஆஸ்பத்திரியிலே உயிர்ப்பியும், உமது ஜீவன் இறங்குவதாக நான் இயேசுவின் நாமத்தில் பொல்லாத பிசாசே, பொல்லாத பில்லி சூனி ஆவியே, உன்னை இயேசுவின் நாமத்தில் சாப்பிட்டு ஒவ்வொரு சரீரத்தில், ஒவ்வொரு குடும்பத்தில், ஒவ்வொரு வாழ்க்கையும் விட்டு நீ வெளியே போ என்று உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். ஒருவருக்குள்ளும் நீ இருக்கக்கூடாது, ஒரு குடும்பத்திற்குள்ளும் நீ இருக்கவே கூடாது. உன்னை குட்டுங்கி இயேசுவின் நாமத்தினாலே நரகத்திற்கு தூக்கி எறிகிறேன். எத்தனை பிசாசுகள் இருந்தாலும் அவைகளை சிலுவையில் ஆண்டவர் வெற்றி சிறந்தபடியினால் சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்குவார் என்ற வசனத்தின்படி இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு வாழ்க்கையும் விட்டு நான் பிடுங்கி நரகத்திற்கு தூக்கி எறிகிறேன். நீர் அதை உறுதிப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி சுவாமி. கோடாகுடி ஸ்தோத்திரம், கோடாகுடி ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைகள் வாழ்வில் இருக்கும் சகல இழப்புகள், பண கஷ்டங்கள், இருளின் அதிகாரங்கள், சண்டை, குடும்பத்திலே பிரிவினை, இழப்புகள், குழந்தை இல்லாத பிரச்சனை அனைத்தையும் இயேசுவின் நாமத்தினால் அவர் குடும்பத்தை விட்டு புடுங்கி நான் நரகத்திற்கு தூக்கி எறிகிறேன். ஒவ்வொருவருக்கும் சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய ஊழியன் என்ற அதிகாரத்தின் பேரிலே அவள் வாழ்விலே நான் வைக்கிறேன் ராஜா, நான் வைக்கிறேன். அவன் சொன்னபடி ஆகும் என்று சொல்லி நான் சொன்னபடி ஆகட்டும். இயேசுநாதர் சிலுவையில் பாடுபட்டபடியினாலே நான் சொன்னபடியாக ஒவ்வொரு வாழ்விலும் சகலவித நன்மைகளும் சம்பூர்ணமாய் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. அன்பானவர்களே, சென்னையில் திருச்சபை ஆராதனை கூட்டம் ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு கோடம்பாக்கத்தில் அமைந்துள்ள ஏலீம் சபையில் நடைபெறும். இக்கூட்டத்தில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் கலந்து கொண்டு
மனதுருக்கம் நிறைந்த இறைச்செய்தி வழங்கி வல்லமையான பிரார்த்தனை ஏறெடுக்க உள்ளார். ஆண்டவர் உயிரை கொடுப்பார், புது உயிரை கொடுப்பார், புது ஜீவனை கொடுப்பார். கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சா கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆனால் இந்த கிட்னியை ரிவைவ் பண்ண எவ்வளவு நேரம்? புதிய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு, நாளைக்கு இல்லை, இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய சரீரத்தை தொடுவார், உங்களுடைய வாழ்க்கையின் கஷ்டங்களை மாற்றி போடுவார். இக்கூட்டம் நடைபெறும் இடம் ஏலிம் குளோரியஸ் ரிவைவல் சர்ச், எண் 50, ஸ்டேஷன் பார்டர் ரோட், டெய்லர் எஸ்டேட், கோடம்பாக்கம், சென்னை 600024. அன்பானவர்களே, மறந்து விடாதீர்கள், உங்கள் கவலை, கண்ணீர், துக்கம் மாறி சமாதானம் பெற்றுக்கொள்ள இக்கூட்டத்தில் யாவரும் கலந்து கொண்டு ஆண்டவர் இயேசுவிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள். இக்கூட்டம் நடைபெறும் நாள் ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, 82ஆம் வருடத்திலிருந்து நாங்கள் வீடியோ மூலமாகவும் ஆடியோ மூலமாகவும் ஆடியோ கேசட்ஸ், VHS கேசட்ஸ், இன்னும் பீட்டா கேம் டேப்ஸ், ஹை பேண்ட் டேப்ஸ், லோ பேண்ட் டேப்ஸ் என்று விதமான ஃபார்மேட்ஸில் நாங்கள் என் தந்தை சகோதரன் தினகரன் கொடுத்த செய்திகள், பாடல்கள், நாங்கள் அனைவரும் கொடுத்த செய்திகள், பாடல்கள் எல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறோம். அது எவ்வளோ மணி நேரம் இருக்கிறது தெரியுமா? 80,000 மணி நேரம் ஆடியோவிலும் வீடியோவிலும் இருக்கிறது. ஆனால் அது பழைய ஃபார்மேட்டில் நாங்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறோம். அதையெல்லாம் டிஜிட்டைஸ் பண்ண வேண்டும். இல்லை என்றால் சில நாட்களுக்குள் அந்த டேப்பெல்லாம் இற்று போக ஆரம்பித்து விட்டது, கிளிய ஆரம்பித்து விட்டது. அந்த செய்திகள், என் தந்தையுடைய செய்திகள் விசேஷமாக எல்லாம் மறைந்து விடக்கூடாது என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்களும் விரும்புகிறீர்கள். எப்பொழுதும் தலைமுறையாக ஜனங்கள் அதை கேட்டு ஆசீர்வாதம் பெற்று ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் அல்லவா? இப்பொழுது அதை டிஜிட்டைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. அதற்கு பல உபகரணங்களை வாங்க வேண்டும், பல புது டெக்னாலஜியை கொண்டு வர வேண்டும். அதற்கு ஏறக்குறைய 8 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. ஆகவே ஒரு செய்தியை டிஜிட்டைஸ் பண்ணுவதற்கு, டிஜிட்டல் ரேல்மேல் கொண்டு வருவதற்கு, எந்நாளும் அது அழியாமல், அதன் குவாலிட்டி குறையாமல் இருப்பதற்காக, டிஜிட்டலாக அதை பதிவு செய்வதற்காக ஒரு செய்திக்கு 3000 ரூபாய் தேவைப்படுகிறது. ஒரு செய்திக்கு 3000 ரூபாய். ஆகவே நீங்கள் குடும்பமாக ஒரு செய்தியை ஸ்பான்சர் பண்ணினால் மிகவும் நன்றாக இருக்கும். அப்பொழுது நாங்கள் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் அனுப்பி வைப்போம். அதோடு கூட நீங்கள் விரும்புகிற ஒரு நல்ல DVD செய்தி உங்களுக்கு அனுப்பப்படும். ஆகவே நீங்கள் ஆண்டவருடைய வழி நடத்துதலின்படி ஒரு செய்தியை டிஜிட்டைஸ் பண்ணுவதற்கு நீங்கள் முன் வரலாம். அதற்கு 3000 ரூபாய் கொடுக்கலாம். இல்லை என்றால் 2 செய்தியை பண்ணலாம், 10 செய்தியை பண்ணலாம். கர்த்தர் எப்படி உங்களுக்கு வழிநடத்துதல் கொடுக்கிறாரோ அப்படி செய்யுங்கள். இப்பொழுதும் நீங்கள் எப்படி அனுப்ப வேண்டும், எதற்கு அனுப்ப வேண்டும் என்றெல்லாம் சொல்ல நண்பர் வருகிறார். ஆண்டவரே, இதற்கு கொடுக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதி. உமது வார்த்தை அவர்கள் கனம் பண்ணி இதை டிஜிட்டைஸ் பண்ணி தலைமுறையாக ஜனங்களுக்கு இந்த வார்த்தை, உமது வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் எடுத்துக்கொள்ளும் முயற்சியை, கொடுக்க போகும் காணிக்கையை ஆசீர்வதித்து அவர்களுக்கு 100 திரும்ப தாரும். அவர்களை கனம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. அன்பான நேயர்களே, டிஜிட்டல் முறையில் மாற்ற ஒரு தேவசெய்தி அடங்கிய டேப்பிற்கு ஆகும் செலவு நன்கொடை ரூபாய் 3000. நீங்கள் எத்தனை தேவசெய்தி அடங்கிய டேப்பை டிஜிட்டல் முறையில் மாற்ற உங்கள் நன்கொடையால் தாங்க வேண்டுமென்றாலும் தாங்கலாம். உங்கள் உதாரத்துவமான நன்கொடையால் இந்த தேவ பணியை தாங்க உங்கள் நன்கொடையை ஜீசஸ் கால்ஸ் என்ற பெயரில் செக், டிராஃப்ட் அல்லது மணி ஆர்டர் மூலம் அனுப்ப வேண்டிய முகவரி: இயேசு அழைக்கிறார், ஜெபகோபுரம், 72, ராஜாஜி சாலை, பாரிமுனை, சென்னை 1. மேலும் உங்கள் அருகாமையில் இருக்கும் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரங்களுக்கு சென்று நன்கொடையை நேரிலும் செலுத்தலாம். அன்பான நேயர்களே, நீங்கள் செய்யும் இந்த உன்னத பணியால் தலைமுறையாய் மக்கள் ஆசீர்வாதம் பெறும் பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்களையும் உங்கள் சந்ததியும் தொடரும். இயேசுவே எந்த நேசரே, உம்மை நம்பி வந்தேனே இப்போதே. இயேசுவே எந்த நேசரே, உம்மை நம்பி வந்தேனே இப்போதே.
துதியுங்கள். அவர் நாமத்தை போற்றியே தேவனை உயர்த்தி துதியுங்கள். உனக்கொத்தாசை வரும் நல் உயர் பருவதம் இதோ தினமும் மனது நொந்து சிந்தை கலங்குவோனே. விசுவாசியின் காதில் பாட விசுவாசியின் காதில் பாட இயேசு என்ற நாமம் இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. ஐயா உமது சேத்தம் ஆகிடவே வேணும் மெய்யாயனது சேத்தம் வெகுமோசமே காணும். நான் விடமாட்டேன் என் இயேசுவை, நான் விடமாட்டேன் என் இயேசுவை. வான்பூமியாவும் போனாலும் அத்தால் மயங்கிய ஒரு காலுமையாய் நான் விடமாட்டேன் என் இயேசுவை. இவற்றை பெற்றுக்கொள்ள இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம் எண் 72 ராஜாஜி சாலை சென்னை 1 என்ற முகவரியிலும் தொடர்பு கொள்ளலாம். மேலும் www.jesuscalls.org என்ற இணையதளத்தின் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்ட நேயர்களே, உங்களது கருத்துக்கள், இந்நிகழ்ச்சியின் மூலம் இறைவன் உங்களுக்கு செய்த அற்புதங்கள் மற்றும் உங்கள் பிரார்த்தனை தேவைகள் எதுவாக இருந்தாலும் உங்களின் தெளிவான முகவரி, தொலைபேசி எண், பங்காளர் எண்ணோடு சேர்த்து எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள். உங்களுக்காக டாக்டர் பால் தினகரன் அவர்கள் ஊழியத்தின் நிமித்தம் உலகில் எங்கிருந்தாலும் உங்கள் கடிதங்களை நேரடியாகவோ அல்லது இன்டர்நெட் மூலமாகவோ பெற்றுக்கொண்டு உங்களுக்காக இறைவன் இயேசுவிடம் பாரத்தோடு மன்றாடி அவர் தரும் பதிலை உங்களுக்கு எழுதி அனுப்புவார்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: இயேசு அழைக்கிறார், ஜெபகோபுரம், எண் 72, ராஜாஜி சாலை, பாரிமுனை, சென்னை 1.